நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் குரு முருகன். இன்னைக்கு அண்ணன் தலைவருக்கு பிறந்தநாள், எழுச்சி தமிழருக்கு பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் விழாவில் மகிழ்ச்சியான சில நிகழ்வுகள் நடந்துச்சு. அந்த மகிழ்ச்சியான நிகழ்வின் ஊடே சில மனக்கசப்பான சம்பவம் நடந்துச்சு. அந்த மனக்கசப்பு என்ன அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, இருந்தாலும் அந்த பதிவை உங்களிடத்தில் போட்டு விடுகிறேன். ஒருவர் இருக்கிறார், தமிழகத்தின் நவீன கோமாளி. இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி. இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமை சமைப்பவராய் அவமதிக்கும் இவரு தமிழகத்தின் RSSின் பிசிறு. ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார், மறுநாள் என் முப்பாட்டன் முருகன் என்பார். திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே என்பார், அயலக தமிழரிடம் திரள் நிதி வாங்கி தின்பார். இவர் திராவிடத்தை அழிக்க ஆரியம் அனுப்பிய விஷக்குப்பி. தமிழகமே நாளை விரட்டும் முகத்தில் காரி துப்பி. உண்மையில் நாம் ஆரியத்தால் விழுந்தோம், திராவிடத்தால் எழுந்தோம். விழுந்தது சாதியால், எழுந்தது சமூக நீதியால். முப்புரி நூலால் தடுக்கி விழுந்தோம். தலைவர் திருமா பிறந்தநாள் விழாவில் தலைவரை வாழ்த்தாம தருதலைகள் இந்த வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்லா தெரியும். அப்போ தலைவர் திருமா பிறந்தநாள் அப்படின்ற விழா வர்ற இடத்துல சில தருதலைகள் செய்கிறத தலைவர் கண்டிக்கல, கைதட்டி வரவேற்கிறார். வாங்க அசிங்கப்படுத்துங்க அவரை அப்படின்னு வரவேற்கிறார். அப்படி என்றால் இந்த வீடியோவில் இருந்து இனிமே அவரை நம்ம தலைவர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தலைவர் செந்தமிழன் சீமான் மட்டும்தான், எங்கள் அண்ணன் அவர் தான், எங்களுக்கு தலைவரும் அவர் தான். அப்படின்னா எங்கள் அண்ணனை அசிங்கப்படுத்துகிற நபர் எங்களுக்கு அண்ணனாக இருக்கிற அவசியம் இல்லை. ஐம் ரைட். அதனால் இனிமேல் மிஸ்டர் திருமா அவர்களை நோக்கி சில கேள்விகளை கேட்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. இது வரைக்கும் எங்கள் அண்ணன் உங்களை அண்ணன் சொன்னதுனால அப்படியே இலைமுறை காய்முறையாக அவங்கள பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருந்து, இனிமேல் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்றத தான் சீமான் தம்பிகள் ஒருவராக இருக்கிற நான் முடிவெடுக்கிறேன். இப்படி பேசுகிறதுனாலே ஒருவேளை நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் சில பேர் நம்மளை கோவப்படலாம், பட்டுக்கங்க. நீங்கள் வேணால் எங்கள் அண்ணன் திரும்ப அவர் சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி பேசிட்டாருன்னு சொல்லலாம், நான் அப்படி பண்ண மாட்டேன். அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறத நாம் தமிழர் கட்சிக்கும் விசிகாவுக்கும் சேர்த்து இந்த வீடியோ பதிவை நான் போடலான்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணன் திரும்ப அவர்கள் இப்படி பேசினப்போ நாம் அவருடைய வரலாறு சில விஷயங்களை கிண்டி கிளறி பார்க்க வேண்டிய அவசியம் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ போட்டுவிட்றேன், அதையும் பாருங்கள். லூசு பையங்க, இந்த பைத்தியக்கார பையன் என்னமா சொன்ன? இனி எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை அரங்கு மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. நீ இப்ப மீடியா கிட்ட வா, மீடியால வந்து சொல்லு, நான் இன்னைக்கு சொன்னது தப்பு, என்னை மன்னித்துக் கொள்ளுங்க சொல்லுங்க. பாத்தீங்களா, இது எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. காங்கிரஸோட இன்னைக்கு நம்மளால எங்க இருக்காரு? அப்படியானா காங்கிரஸை வேரோடு மீறடி மண்ணோடு அழிப்புன்னு சொன்ன அவரு, இதுதான் அவருடைய அரசியல் நிலைப்பாடு. இந்த இரட்டை நாக்கை நாம் கண்டிப்பாக விமர்சித்து தான் ஆகணும், கண்டிப்பாக ஆராய்ச்சி பண்ணி தான் ஆகணும், கட்டாயம் பேசித்தான் ஆகணும். அங்கே கண்ணாடி வீரியர்களும் கட்டு வீரியர்களும் அப்படின்னு பேசிட்டு அடுத்த தேர்தலில் அப்படின்னா அவரை பேசித்தான் ஆகணும். அப்படி பேசுகிற அளவுக்கு பேசவே கூடாதுன்ற அளவுக்கு ஒன்று வாழும் கக்கன் இல்லை, அவ்வளவு நேர்மையானவர் இல்லை. கக்கன் பிறந்த அதே சாதி சமூகத்தில் பிறந்திருக்கிறார், கக்கன் ஏழையாக இருக்கிறாரு. கக்கனுடைய அந்த நினைவு நாளையோ பிறந்த நாளையோ கொண்டாடுறதில்லை இந்த கட்சி. ஏன் கொண்டாடுறதில்லை? விசிகா கக்கனுடைய நினைவை போற்றுவோம், கக்கனுடைய கொள்கையில் நடப்போம் என்றைக்கும் பேசுறதில்லை. ஏன் பேசுறதில்லை? நேர்மையான வழியில் ஆட்சி நடத்தணும், நேர்மை அப்படின்ற விஷயத்தை பேசணும். அதுக்கு இந்த கட்சிக்கு தகுதி இல்லை அப்படின்றதுனாலே கக்கனுடைய விழாவை எடுக்கிறதே இல்லை இந்த கட்சி. இதுதான் விசிகனுடைய நிலைமை. விசிகனுடைய இன்னொரு உண்மையான நிலைமை என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். வாங்குறது 6 சீட்டு, அந்த 6லையும் அவங்க சின்னத்தில் நிற்க முடியாது. 2 சின்னத்திலே ஒரு தொகுதியில் தான் அவங்க சின்னத்தில் நிற்க முடியும். மீதியில் பூரா கூட்டணி கட்சியினுடைய சின்னத்தில் நிற்க முடியும். கூட்டணி கட்சியினுடைய சின்னம் என்ன? உதயசூரியனில் நிற்கணும். உதயசூரியனில் நிற்கணும்னா அந்த கட்சியின் உறுப்பினர் ஆகணும், அந்த கட்சியினுடைய சின்னத்தில் நிற்கணும். அப்படின்னா 2-3 சீட்டுக்காக கட்சியே மாறிடுது. அப்படின்னா திமுக தலித்தணி தான். அது திமுகனுடைய தலித்தணி தான். இந்த திமுகவுடைய தலித்தணி என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானை தனிப்பட்ட முறையில் தாக்குறதுக்கு சம்பளம் கொடுத்து சில ஆண்டுகளாக சில பேரை வேலைக்கு வச்சிருக்குது. சம்பளம் கொடுத்து வச்சிருக்குது. நம்பிக்கை இல்லையா? ஒரு பண்ணாடைக்கு நம்மளால பொன்னாடை போத்துறாப்புல.
ஒரு பன்னாடைக்கு நம்மளால பொன்னாடை போத்துறாப்புல. இந்த பன்னாடை செஞ்ச காரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த பன்னாடை யாருன்னு சில பேர் தெரியும்ல. தொடர்ந்து அண்ணன் சீமானவர்களை தனிப்பட்ட முறையில் கேரக்டர் அசாசினேஷன், தனிப்பட்ட தாக்குதல் பண்ணுறது மட்டும் தான் அந்த பன்னாடையினுடைய வேலை. அதுக்கு அவன் எடுத்துக்கிறது சமத்துவம், சகோதரத்துவம், பெரியாரிசம், அண்ணாயிசம் உருட்டிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இது பிஜேபி உள்ளே வந்துடும் சொல்லிட்டு அண்ணன் சீமானவர்களை தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறது. ஏங்க ஏதோ வந்தார், ஆல்வ போட்டார், இதுக்கும் தலைவருக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குன்னு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்கள் நினைக்கலாம், அப்பாவி தொண்டர்கள் நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப அப்பாவிகள். ஏன்னா உங்களுடைய தலைவர் வந்து அங்கே காங்கிரஸோட ஒட்டுமில்லை உறவுமில்லைன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டணி வச்சிருக்காரு. அது ஏன் எதிர்க்குன்னு கேட்கக்கூட தெம்பும் திராணியற்ற நிலையில் இருந்து நீங்கள் கட்சியினுடைய தலைவர் சொன்னாருங்கிறதுக்காக ஓட்டு போடுறீங்கல்ல, நீங்கள் முட்டாள்களும் அப்பாவிகளும் தான். அதனால் உங்கள் தலைவர் ஈஸியாக மாற்றிடுவார். இப்போ இந்த பொன்னாடையை வாங்கியிருக்கல, இந்த பன்னாடை, இது என்ன பண்ணும்னா உங்கள் கட்சியினுடைய நிர்வாக பொறுப்புகள் இருந்து இவருக்கு சம்பளம் போகுதுங்க. சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ணன் சீமானவர்களை நீங்கள் வந்து கடுமையாக விமர்சி, எவ்வளோ அசிங்கப்படுத்து. நாங்கள் இருக்கிறோம் பேக்ரவுண்டில். உன்னை எவனாச்சும் பேசுனா நான் பிசிஆரில் போட்டு விட்ருவோம். நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை என்னைக்காவது இவன் யூடியூப்பில் பேசும்போது மரியாதையாக பேசியிருக்கானா? என்றைக்காவது பேசியிருக்கானா? எங்க யாருன்னே தெரியாதுங்க அப்படின்னு பேசிக்க சொல்லி மறுக்க முடியாது. ஏதோ ஒரு தொண்டருங்க வந்தாருங்க, பொன்னாடை போத்துனாருங்க, போயிட்டாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தலைவருடைய பிறந்தநாள் விழாவில் மேடையில் பேசாத அந்த பன்னாடை மேடையில் பேசுகிறான். மேடையில் பேசுகிறப்போ சும்மா ரோட்டில் போகிற தெருமுனை கூட்டத்தெல்லாம் பேசலை. அப்போ முன்னாடியே ப்ரீ பிளான்டு ஈவெண்ட், இது வந்து ப்ரீ பிளான்ட் ஈவெண்ட்டுங்கிறதுனால யார் பேச போகிறீங்க, என்னென்ன நிர்வாக பொறுப்புகள் இருக்கீங்க எல்லாமே நிர்வாகிகள் எழுதி அதுக்கப்புறம் வாங்கி தான் பேச அனுமதி கொடுப்பீங்க. கரெக்டாக இந்த டைமில் கூட்டம் நடக்கு, உங்களுக்கு டைம் ஸ்லாட் எத்தனை மணிக்கு தான் நீங்கள் பேசணும்னு அனுமதி பண்ணி தான் கொடுக்குறீங்க, ப்ரீ பிளான் பண்ணி தான் கொடுக்குறீங்க. அப்படின்னா இவன் முன்னாடியே உங்கள் மேடையில் பேசுகிறான்னா இவன் யார் என்ன உங்களுக்கு எல்லாமே தெரியும். இவனுடைய செயல்பாடுகள் என்ன தெரியும். விசிகா வந்து நாம் தமிழர் கட்சியை அசிங்கப்படுத்துறதோ தன்னன் சீமானவர்களை அசிங்கப்படுத்துகிற முயற்சி எடுக்கலை அப்படின்னு நீங்கள் நடிச்சிங்க அப்படின்னா அது போய். அப்போ நிர்வாகிகளாக இருக்கிற நீங்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருந்து பேசி முடிவெடுத்து நாம் தமிழர் கட்சியை அசிங்கப்படுத்துவீங்க. காரணம் என்ன சொல்லுவீங்க? பிஜேபி உள்ளே வந்துடும், எங்களை திட்டுவீங்க. பிஜேபி உள்ளே வந்துடும்னா பிஜேபி திட்டணும், அதுக்கு நாம் தமிழர் கட்சி திட்டணும். போலி தமிழ் தேசியம் அமைக்க விருப்பப்படுறாரு அப்படின்னு. சரி, உங்கள் அண்ணன் சொன்ன உண்மையான தமிழ் தேசியம் என்ன? திருமாண்ணன் சொன்ன உண்மையான தமிழ் தேசியம் என்ன? அவர் தான் சொன்னார், இல்லாத திராவிடமே தமிழ் தேசியத்தை வழிநடத்துகிறது. தாய்மண்ணுங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்காப்புல. அப்போ இல்லாத தமிழ் தேசிய இல்லாத திராவிடமே அப்படின்னு சொன்னால் இல்லாத திராவிடத்துக்கு முட்டு கொடுக்க நீங்கள் என்ன புடுங்குற வேலை பார்க்குறீங்க அப்படின்ற கேள்வியை இனி சீமான் தம்பிகள் கேட்கிற காலம் வந்தாச்சு. எங்கள் அண்டன் காலம் வந்தாச்சு, திருமா காலம் வந்தாச்சுன்றீங்களா? இனிமே திருமாண்ணை சொல்லிட்டாரு, திருமாண்ணை எங்கள் அண்ணன் தான் எங்கள் சீமானை சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காகவே சீமான் தம்பிகள் ஒதுங்கி நிற்க வேண்டிய காலமும் இல்லை. ஏங்க என்னதான் எங்கள் அண்ணன் வந்து அண்ணன் சீமான் வந்து விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அண்ணனுக்கு ஒரு அசிங்கம் வருது அப்படின்னா தம்பிகள் நாங்கள் பார்த்துக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இனி நாங்களும் விமர்சிப்போம். உங்கள் மொழியிலே, உங்கள் உடல் மொழியிலே நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை விமர்சிப்போம், உங்கள் வார்த்தைகளை விமர்சிப்போம், கட்டாயம் பண்ணுவோம். ஏன் உங்களுக்காக நாங்கள் வேடிக்கை பார்க்கணும்? நீங்கள் 6 சீட்டுக்கு பிச்சை எடுப்பீங்க, அதில் பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்துக்கிடுவீங்க அப்படின்ற வார்த்தையை நம்ம நாங்கள் ஏன் பேசக்கூடாது? 2 சீட்டுக்கு கூட்டணி பிச்சை எடுக்கிற கட்சி தானே உங்கள் கட்சி. 234 தொகுதியில் நிற்கிற நாங்கள் டம்மி பீஸுங்க. நீங்கள் 6 சீட்டுக்கு பிச்சை எடுத்துருக்கிற நீங்கள் சரியானவங்க. 6 சீட்டுக்கு பிச்சை, அதுலேயே 2 சீட்டில் நீங்கள் நிற்க முடியும், மிச்சம் எல்லாம் 4 சீட்டும் கூட்டணி கட்சியின் சின்னத்தில் நிற்கிறீங்க. திமுகவின் தனித்தனி தான் இப்போ கிடக்குது. உங்கள் கட்சியினுடைய கொடி பறக்கிற இடத்துல திமுகவுடைய கொடியோட சேர்த்து பறக்க முடியாது. நீங்கள் எங்கள்கிட்ட வந்து சமூக நீதி தந்தது இந்த கட்சின்னு பேசுகிறீங்க. உங்கள் தலைவர் தான் பேசினார் மக்களில் கூட்டணி வச்சப்போ. என்ன பேசினார்? கண்ணாடி வீரனோட கட்டு வீரனோடன்னு சொன்னார். 4 சீட்டுக்கு 40 முறை நாடையாக நடந்தங்க, கூனி குறுகி நாணி நின்றுன்னு சொன்னார். அப்போ 234 தொகுதியிலும் தனிச்சு நிற்கிறவங்க உங்களுக்கு கெட்டவங்க. உங்களுக்கு கொடுக்குற அசைன்மெண்ட்டு அண்ணன் சீமானவர்களை திட்டணும்னு. அது உங்கள் தலைவர் எழுந்துன்னா எப்போ வரவேற்குன்னு சிரிச்சுட்டு கை தட்டுறாருன்னா அப்போ எந்த மனநிலையில் இருப்பார்? எவ்வளோ உள்நோக்கம், எவ்வளோ வக்கரண்ண உங்களுக்கு இல்லையா? நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க. நீங்கள் இப்படித்தான் பேசணும், சீமானன் இப்படித்தான் பேசணும், பொறுப்புணர்ச்சியோட பேசணும், நாகரிகமாக பேசணும், அப்படி பேசணும், இப்படி பேசணும். வாங்க, நாங்களும் நாகரிகமாக இனி பேசுகிறோம், உங்கள் மொழியில் நாங்கள் பேசுகிறோம். உங்களுக்கு என்ன மொழியில் பேசினா புரியுமோ அந்த மொழியில் பேசுகிறோம். தப்பு கிடையாதுல்ல. நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அப்படியே நாங்கள் பேசுகிறோம். தேர்தல் காலத்தில் விசிகே வெர்சஸ் என்டிகே அப்படின்ற மாதிரி திமுக திருப்பி விட பார்க்குது. ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் 10ஓட 1. அண்ணன் சீமானவர்கள் சொன்னது தான், நான் யாரை எதிர்க்கிறோனோ அவன் தான் எதிரி, என்ன எதிர்க்கிறவங்களாம் எதிரி கிடையாது. 4-3 சீட்டுக்கு பிச்சை எடுத்துருக்கிறவன் நீங்களாம் எனக்கு எதிரி கிடையாது. நான் நாட்டாளுறவனை எதிர்க்கிறேன் அப்படின்ற முடிவை அண்ணன் சீமானவர்கள் சொல்கிறாரு. அண்ணன் அங்கே பார்த்துக்கிட்டோம், தம்பிகளை நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோம். இப்போ என்ன பிரச்சனை? மன்னரோட போட்டுக்கிட்டோம்,
மன்னரோட மோதட்டுங்க. எங்க அண்ணன் முதல்வர் நாற்காலியில் உட்கார்றவர், முதல்வர் நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறவரை பார்த்து விமர்சிக்கட்டும். நீங்க அல்ற சில்லறை தானே. நீங்க 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட இல்லை எங்கள்கிட்ட மோதுங்க. நீங்க 2 சீட்டு பிச்சை எடுக்க கூட்டம் தானே. நீங்க எங்கள்கிட்ட மோதுங்கன்னு சொல்ல வரோம். பல பேர் நாம் தமிழர் கட்சியில் இருந்துக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் திருமா அவர்கள் எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு, அதனால 1000 இருந்தாலும் எங்கள் அண்ணன் திருமால், 1000 இருந்தாலும் அண்ணன் திருமாலாம் கிடையாது. இவர் தாங்க சொன்னாரு ராஜபக்ஷ என்னை பார்த்த உடனே பயந்து நடுங்கி ஓடி ஒழிஞ்சுக்கிட்டான்னாருங்க. ஓலா கதைகளாக விட்டு ஒப்பேத்துறாருங்க அந்த ஆளு. போய் தானங்க சொல்றாரு இந்த ஆளு. அப்புறம் என்னங்க அண்ணனாவது வெண்ணையாவது போடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். பல பேர் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக உழைக்கிறாரு இவர். அதனால இவருக்கு நம்ம கரம் கொடுத்து தூக்கி என்ன உழைச்சாரு? காந்தாரியம்மன் கோயில் கட்டி கொடுத்துட்டாரா? காந்தாரியம்மன் கோவில் கட்டி கொடுத்துட்டாரா? வருஷம் என்னாச்சு? பிரச்சனை என்னாச்சு? எத்தனை வருஷத்துக்கான பிரச்சனை அது? 144 போன வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. அப்போ பேக் என்ட்ரி கொடுக்குறாரு அந்த கட்சியோட முக்கிய நிர்வாகி வன்னியரசு. பின்வாசல் வழி என்ட்ரி கொடுக்குறாப்புல, பைக்கில் வர்றாப்புல, எல்லாம் பண்ணுறாங்க. அந்த கோயிலை கட்டி முடிச்சிட்டாங்களா? அடிக்கல் நாட்டிட்டாங்களா? கும்பாபிஷேகம் நடந்துருச்சா? பண்ணி முடிச்சாச்சா? உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லை, வழிபடுறவனுக்கு வாய்ப்பு கொடு. தந்தை பெரியார் சொன்னாருன்னு சொல்கிறீங்கல்ல, உங்கள் சமூகத்தை சார்ந்தவன் வழிபடணும்னு நினைக்கிறான், அந்த வாய்ப்பை உங்களுக்கு எப்போ ஏற்படுத்தி கொடுப்பீங்க? அங்கே சமரசம், ஆனால் வெளியே நடிக்கிறது. ஏங்க இந்து மத வழிபாடு எங்களுக்கு பிடிக்காதுங்க, அதனால் நாங்கள் செய்ய மாட்டோங்க அப்படின்னா, உங்கள் அண்ணன் பரிவட்டம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண போனாரே, எந்த சமூகம் எங்களை வேண்டாம்னு சொல்லிச்சோ நாங்கள் அங்கேயே கும்பாபிஷேகம் பண்ண போகிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிங்களே, அங்கே வேண்டாம்னா அப்புறம் கும்பாபிஷேகம் பண்ண போனீங்க? பல விஷயங்களை பேசுறது காத்திருக்கிறோம். இனிமே அண்ணன் சீமான் அவர்கள் விசிகாவை நோக்கி பேச வேண்டாம்னு சொன்னாலும் பேசுவோம். அதனால் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்லை. அண்ணனுக்கு கொண்ட அசிங்கம்னா அண்ணன் சொல்லித்தான் தம்பிகள் செயல்படுறங்கிற அவசியம் இல்லையே, அப்படி ஒன்றும் கிடையாது. அண்ணனுக்கு அசிங்கம்னா அண்ணன் சொல்லித்தான் தம்பிகள் செயல்பட்டாங்கன்னா தம்பியே கிடையாது. அது வேலைக்கு இருக்கிற வேலைக்காரனுங்க தான் முதலாளி சொன்னப்பறம் செய்யுங்க அப்படின்னா செய்வாங்க. அப்படி கிடையாது, தம்பிகள் அப்படி செய்ய மாட்டோம். அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக தம்பிகளின் தொடர்ந்து விசிகாவை நோக்கி கேள்விகள் எழுப்போம். விசிகாவை தம்பிகள் பார்த்துக்குறோம், அண்ணன் திமுக பார்த்துக்குவார். இனிமேல் விசிகா செய்யக்கூடிய ஃப்ராடுத்தனங்களை, சமரசங்களை, சாம்பார் ரசங்களை கூடவே இருந்துக்கிட்டு திமுகவுக்கு சால்ரா அடிக்கிற வேலைகளை செய்கிறத, இது எல்லாமே நீ சீமான் தம்பிகள் ஒன்றா சின்ன சின்ன விஷயங்களோட பெருசாக்கி போட்டு உடப்போம். தொடர்ந்து செய்வோம், செய்கிற முயற்சியை எடுப்போம். இந்த பயணம் நெடுந்தூரமானது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வச்சுக்கிற பயணம் நெடுந்தூரமானது. இந்த நெடுந்தூர பயணத்தில் உங்களை போல சின்ன சின்ன தடைகள் தான் தேரும். நீங்களாம் சின்ன தடைகள், 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் கூட்டணி பிச்சை எடுக்கிற நீங்கள் சின்ன தடைகள். உங்களெல்லாம் தாண்டி பெரிய தடை சீமான்கள் காத்திருக்குது. அதனால் சின்ன தடைகளை எதிர்கொள்கிற பொறுப்பெல்லாம் அவர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். இதுக்கு லெட்டர்பேடு கட்சிகள் 1000 இருக்குது, தமிழ் தேசிய இயக்கங்கள் லெட்டர்பேடு கட்சிகள் 100 இருக்குது. 100 பேர் சேர்ந்து விமர்சித்தாலே உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி வாங்க, முதல் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஏன் காங்கிரஸோடு இனி கூட்டணி வைக்கணும்? இந்த முதல் கேள்வி, இந்த ஒரே ஒரு கேள்விக்கு விசிகாவில் இருக்கிற ஒரே ஒரு ஆண் நிர்வாகி, தைரியமுள்ள நிர்வாகி ஏன் தலைவர் திரும்ப அன்றபடி பேசினார், இன்று ஏன் கூட்டணி வைத்திருக்கிறார்? இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அடுத்தடுத்த கேள்வி காத்திருக்கு. தைரியம் இருக்கிறவங்க மட்டும் பதிலோட வாங்க. நன்றி.